வெல்கம் டு அமேபி. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் சொந்தத்தில் நடந்த ஒரு கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு. இப்போ பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதை ஒட்டின வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைப்போம் இல்லையா வீட்டில். ஸோ அந்த விருந்துக்கு வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோங்கிற ஒரு குட்டி வீடியோ தான் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ காலையிலங்கிறப்போ 6 மணிலேருந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்வீட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். ஸ்வீட் வந்து 2 ஸ்வீட் பிளான் போட்டிருந்தோம். ஒன்று வந்து குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம், அதர் ஒன் வந்து கேசரி. குலாப் ஜாமுனுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லிடுறேன். 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு அதே கப்பில் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சீனி பாகு ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், சீனி கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அந்த கொஞ்சம் மெல்ட் ஆகிற டைம் வர்றப்போ நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க வந்து ஏலக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஏலக்காய் விரும்பாதவங்க வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். சீனி பாகு நல்லா வந்து ரெடி ஆகட்டும். இப்போ பேரலாக நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கான அந்த பால் செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அன்றைக்கி எடுத்தது வந்து ஆச்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்துருந்தேன். ஸோ ரவா குலாப் ஜாமுன் அண்ட் பிரெட் குலாப் ஜாமுன்லாம் வந்து நிறைய பேருக்கு பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துருந்தேன். அந்த மிக்ஸில் வந்து தட்டிட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கும், பேக்கெட்டில் இருந்தது இல்லையா, அந்த கட்டியெல்லாம் வந்து கையை வச்சு உடச்சி விட்டுட்டு உதிரியாக்கிக்கோங்க. உதிரியாக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தண்ணியோட அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த மாவு எல்லாமே வந்து சேர்ந்து வர அளவுக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சேர்ந்துடும், ஒரு பால் மாதிரி வந்துடும். அந்த பால் மாதிரி ரெடியான அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சீனி பாகு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. சீனி எல்லாமே வந்து கரைஞ்சாலே போதும், எந்த ஒரு பதமும் தேவையில்லை இதுக்கு. ஸோ குலாப் ஜாமுன் மாவு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பால்ஸாக ரெடி ஆக்கிட வேண்டியதுதான். பால்ஸ் பண்ணும்போது வந்து கிராக் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான். ஸோ இது வந்து குலாப் ஜாமுனுக்கு மட்டும் இல்லை, ஒரு பூரி பண்ணும்போதோ சப்பாத்தி பண்ணும்போதோ நீங்கள் பால் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பாலாக சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராக்ஸ் வராது. நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். பால்ஸ் எல்லாமே இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடையாது அண்ட் வந்து பால்ஸில் கிராக்கே இருக்காது. கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவுலேயும் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அதனால் வந்து 2 பேட்சாக செய்ய போகிறேன். செஞ்சு வச்சுட்டு எனக்கு போடுறதுக்குள்ளே காஞ்சிருமோ ஒரு ஃபீல். அதனால் 2 பேக்கெட்டை வந்து நான் தனித்தனியாக தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மிக்ஸ் பண்ணி வச்சு இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணி உடனே போட்டுக்கிட்டேன். ஸோ பால்ஸ் எல்லாமே மூடி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து சீக்கிரம் காஞ்சிரும். அதுக்கடுத்து போட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குலாப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் டீப் ஃப்ரை தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா பொரிச்சு எடுக்கும் போது நல்லா இருக்காது. ஸோ குலாப் ஜாமுன்
பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பொரிக்கும் போது அப்படியே போட்டுறாதீங்க. இந்த ரவுண்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ அந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக வந்து பொரியணும். நீங்கள் இது பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா வந்து பொரிஞ்சிருக்கும், உள்ளே வந்து பொரியாமல் இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால் அதை வந்து இது பண்ணி உருட்டி விட்டுட்டே இருங்க. சீனி பாகு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார்மாக இருக்கணும். அண்ட் ஃப்ரை பண்ண பால்ஸ் அப்படியே எடுத்து அதில் போட்டுருங்க. இது வந்து உங்களோட சாய்ஸ். பால் சூடாக இருக்கணும், சீனி பாகு வந்து கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். இல்லைன்னா சீனி பாகு எல்லாம் சூடாக இருக்கணும், பால்ஸ் கொஞ்சம் வார்மாக இருக்கணும். ரெண்டையுமே சூடாக வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா பால்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தக்கன வச்சுக்கோங்க. ஸோ சீனி பாகு லேட்டாக காய்ச்சிறீங்க அப்படின்னா பால்ஸை பொரிச்சு எடுத்துகிட்டு சீனி பாகை வந்து சூடாக இருக்கும்போது பால்ஸ் அதில் போடணும். அப்போ தான் வந்து சீனி ஊறி வரும். நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த பால்ஸ் எப்படி கிராக் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் குலாப் ஜாமுனை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சுட இருக்கும் போது ஐஸ்கிரீமையும் கூலாக வச்சிங்கன்னா ரெண்டுலேருந்துமே ஆவல் பறக்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காம்பினேஷனில் வச்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது வந்து எதுக்கான பேட்டர்னா பிங்க் பேன் கேக்கோட பேட்டர். ஸோ நாங்களாவே பேர் வச்சுக்கிட்டோம். இந்த பிங்க் கலர் எப்படி அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் இருக்குல்லையா, ட்ராகன் ஃப்ரூட், பனானா, நட்ஸ், அப்புறம் மைதா மாவு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு ஒரு பேட்டர் இதுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேன் கேக் வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பிங்க் கலருக்காகவே நான் வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் வாஸ் செம்ம சூப்பர். ஸோ டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அதையும். ஸோ நெக்ஸ்ட்டு கேசரிக்கு போயிடலாம். ஸோ கேசரி வந்து 50 பேருக்கான அளவு எவ்வளவோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் யாராவது விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக கேசரி வரும். ஃபஸ்ட்டு வந்து 1/4 லிட்ரு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ 1/4 லிட்ரு எண்ணெயில் எடுத்துகிட்டு அதை 100 கிராம் எண்ணெய் மட்டும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெய்யும் வந்து நம்மளுக்கு 1/4 லிட்டர் தேவைப்படும். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து தூய நெய். இது வந்து ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா இது ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. ஸோ அது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் நல்லா இருக்கிறதுனால ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே நான் நம்பரும் இருக்குது, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெய்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நல்ல ஒரு போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 50 பேருக்கான கேசரிக்குன்றதுக்கு 1 கிலோ அளவுக்கு ரவை தேவைப்படும். ஸோ அந்த எண்ணெயில் 1 கிலோ ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அது வந்து லைட்டாக பொரிஞ்சு உங்களுக்கு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க எண்ணெயில். ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹையில் இருக்கட்டும், ஆனால் கரிச்சிட வேண்டாம், நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. அப்போ இதுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து தனியாக கொதிக்க வச்சுருக்கோம். அந்த கொதிக்கிற தண்ணியை இந்த ரவையோடு சேர்த்துக்கோங்க. அவசரமாக சேருங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும்.
ஸோ ஒரு ஆள் சேர்க்க சேர்க்க இன்னொரு ஆள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். அதுவும் இல்லாமல் கிண்டி விடாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கீழே வந்து அடி பிடிச்சிரும். அதனால் கிளறிக்கிட்டே இருங்க. கட்டிகள் வர்ற மாதிரி தான் ஸ்டார்டிங் இருக்கும். அதை வந்து நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தீயும் வந்து மீடியமில் இருக்கட்டும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத அளவுக்கு அந்த ரவையை நல்லா வேக விடுங்க. ரவை கொஞ்சம் வெந்த அப்புறம் சீனி சேர்க்கணும். சீனி பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரவைக்கு 2 கிலோ அளவுக்கு சீனி சேர்க்கணும். இந்த அளவு சீனி வந்து கரெக்டாக இருக்கும் கேசரிக்கு. ரொம்பவும் திகட்டாது, ரொம்பவும் இனிப்பு இல்லாமல் இருக்காது, கரெக்டாக இருக்கும். 1 கிலோ ரவைக்கு 2 கிலோ சீனி. நெக்ஸ்ட்டு வந்து கேசரிக்கு கலர் பொடி சேர்ப்போம் இல்லையா. ஸோ நாங்கள் இன்றைக்கி எடுத்தது எல்லோ கலர் எடுத்துருந்தோம். ஒரு பேக்கெட்டை வந்து அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துட்டிங்கன்னா கலர் வந்துடும். கேசரிக்கு நான் திருப்பி சொல்கிற விஷயம், கிளறாமல் இருக்காதீங்க. கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே அடி பிடிச்சிரும். ரவை வந்து கண்டிப்பாக கீழே வந்து செட்டில் ஆகும். அதனால் நல்லா எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லிட்டர் நெய் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 1/4 லிட்டர் நெய்யும் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான அப்புறம் 150 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த முந்திரியை ஒரு கல்லை வச்சு இடிச்சுக்கோங்க. இடிச்சிங்கன்னா ஒன்றும் பாதிமாக வரும். ஒரு ஹாஃபாக வந்து எல்லா முந்திரியும் வந்து உடஞ்சி வரும். அந்த முந்திரியை வந்து இந்த நெய்யில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆகி கோல்டனாக ஆகிற டைமில் திராட்சையும் வந்து 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த இதையுமே இதோடய சேர்த்துருங்க. தனித்தனியாக எடுத்தெல்லாம் வைக்க வேண்டாம். இது ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். 150 கிராம் திராட்சை. ஸோ இங்கே வந்து கேசரி வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம வந்து 1/4 லிட்டர் நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 100 கிராம் தான் ஊற்றிருந்தோம். மிச்சம் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா போக போக இன்னும் கொஞ்சம் இருக்கும். இப்போ அமர்த்தினீங்கன்னா தான் நம்ம சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து அந்த நெய்யோடு சேர்த்து வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிரும். முன்னாடியே வந்து விருந்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ விருந்து வந்து எப்போதுமே வந்து பிரியாணி இல்லாமல் இருக்காது. நான் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் விருந்துனா பிரியாணி தான், இல்லைனா நெய்ச்சோறு சாம்பார் அதுவும் வைப்போம். பட் இந்த வாட்டி நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணது பிரியாணி. பிரியாணி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. இது வந்து நாங்கள் வீட்டில் பண்ணலை, பண்டாரி கூட்டு பண்ணியிருந்தோம். ஸோ பண்டாரினா யாருன்னா எங்கள் ஊரோட செஃப்பு தான். செஃப்பை வந்து எங்கள் ஊர் ஸ்டாங்கில் வந்து நாங்கள் பண்டாரின்னு சொல்லுவோம். இவங்க வந்து சிந்தா பாப்பா, ஸோ வந்து பாப்பா முறை எல்லாருமே சொந்தம் தானே, அவங்க தான் இந்த இதுட்டி பண்ணியிருந்தாங்க. பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வீட்லேயே வச்சு பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் கூட்டு வச்சு பண்ணணும்னு பண்ணலாம். பட் நாங்கள் வந்து அவங்க வீட்டிலே பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க வீட்டிலே பண்ணிவிட்டு நாங்கள் போய் அந்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டுமே சாப்பாடு வைக்க மாட்டோம். என் வீட்டிலே எங்கள் சொந்தத்தில் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்து விட்டுருவோம். ஸோ அவங்களுக்கான பேக்கிங் தான் இது எல்லாமே. எந்த ஊரே இல்லாத ஒரு விஷயம்னா எப்படி பிரியாணிக்கு நாங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம். அந்த பழக்கம் வந்து பாரம்பரியமாக தொன்று தொட்டு வர ஒரு பழக்கம். அதை வந்து விடுறதே கிடையாது. ஸோ சாம்பார், தயிர் சம்பல், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து பீஃப் சுக்கா, இதெல்லாம் தான் இதுக்கு நாங்கள் சைடிஷ். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்பவே ப்ரிப்பேர் ஆகும். டயட்டில் இருக்கிறது என்ன எல்லாமே வந்து ரொம்பவே கான்சியஸாக இருப்போம். எந்த ஒரு ஃபுட்டையும் எடுக்க மாட்டோம். ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் விருந்து வைக்கிறங்கிற பேரில் நம்மளை வச்சு செய்வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிலோவாவது கூட்டாமல் விட மாட்டாங்க. அந்த வேலையில் தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இறங்கியிருக்கோம். வீட்டில் சொந்த பந்தங்க எல்லாருமே கூப்பிட்டு அவங்கள உபசரித்து சாப்பிட வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் மன நிறைவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது. நீங்கள் எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.